உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு சிஸ்டத்தை கேட்குது. நீ எழுந்தாயா, வேதத்தை வாசித்தாயா, முழங்காலி நின்றாயா, யுத்த ஜெபத்தில் இருந்தாயா, கத்தின ஜெபத்தில் இருந்தாயா, கண்ணீர் விட்டாயா, கதறினாயா, மிஷினரிகளுக்காய் ஜெபித்தாயா, புலம்பினாயா, அழுதாயா, பரிசுத்தமாய் வாழ்ந்தாயா. சிஸ்டம் 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 சிஸ்டம். ஆனா அவர் சிஸ்டத்தின் அடிப்படையில் வரல. சிஸ்டம் என்பது அடிமைகளுக்கானது, சீடு என்பது பிள்ளைகளுக்கானது. இந்த ஒட்டுமொத்த புத்தகமும் ஒரே ஒரு வார்த்தையை சுற்றி சுற்றி சுழலுகிறது என்றால் அந்த வார்த்தை வித்து என்கிற வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த புத்தகமே சுழலுகிறது. கையை தட்டி ஒருவருக்கு நன்றி சொல்லுவோம். தினம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இங்கே அடிக்கப்பட்ட பலி பிரசங்கிக்கப்படுகிறதினாலே கழுகுகளாகிய நீங்கள் அந்த பலியை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆகையால் உங்களுக்குள் இருக்கிற வித்து தேவனுடைய வித்து. உங்களுடைய ஆவிக்குரிய சகல மாற்றங்களும் அந்த வித்தின் அடிப்படையில் வெளிவருகிறது. உங்கள் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களும் அந்த வித்தின் அடிப்படையில் வந்து கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி எனக்குள்ள ஒரு வித்து இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. அந்த வித்து என் ஃப்ரெண்டு எல்லாரையும் விட்டுட்டு இப்படி தனியாக என்னை கூட்டு வர முடியும்னா இனிமேலும் அது என் வாழ்க்கையில் எதையெல்லாம் பிரிக்கணுமோ அது பிரிக்கும். என்னை எப்படி மாற்றணுமோ அது மாற்றும். எவ்வளவு உயர்த்து கொண்டு போகுமோ அது கொண்டு போகும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கரங்களை தட்டி வருவோம். கொஞ்சம் வாழுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னத்தில் கூடியிருக்கிறோம். அது நம்மை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது. ஆகவே அவருடைய சமூகத்தில் நாம் முந்தின நாட்களில் இருந்ததை விட மாறிக்கொண்டே வருகிறோம். நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். நீங்கள் வெளியில் இருக்கிற மாற்றத்தை வைத்து உங்களுக்குள்ள மாற்றம் இல்லை நீங்கள் கணக்கு பண்ணவே கூடாது. ஒரு மரத்திலேருந்து ஒரு இலையை நீங்கள் பறிச்சிட்டிங்கன்னா அந்த இலை பச்சையாக தான் இருக்குது. அதுக்காக அந்த இலை உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இலை செத்துருச்சு. ஆனால் மாற்றம் சாயந்தரம் தெரியுது, அடுத்த நாள் தெரியுது. ஸோ அடுத்த நாள் அந்த இலை மாறலை, பிடுங்கினப்பவே மாறிடுச்சு. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் செயல்களை மாற்றும்போது நீங்கள் மாறவில்லை, செய்தியை கேட்கும் போதே மாறுகிறீர்கள். அந்த மாற்றம் உள்ளே நடக்கிறது. அந்த மாற்றத்தின் வெளிப்பாடு பின்பாய் தெரிகிறது. அதனால் வேர் என்ன செய்கிறது? மாற்றப்படுகிறது. அதனால் விளைவுகளை நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. வழக்கம் போல் கர்த்தருடைய வார்த்தை என்னை மறுரூபமாக்கும். அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை அலங்கரிக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். ஆமாம், ஹோலி ஸ்பிரிட் உங்களை அலங்கரிக்கிறவர். மணவாளனை பார்ப்பதற்கு மணவாட்டிக்கு என்ன அலங்காரம் தேவையோ அந்த அலங்காரத்தை உங்களுக்கு தருகிறவர் ஆவியானவரே. கையை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். உன்னை ஆபரணங்களினால் அலங்கரித்தேன் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அப்போ அந்த ஆபரணங்கள் என்னவென்றால் வரங்கள் என்று மொழிபெயர்ப்பாளர்கள், அதாவது வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு வரம் வரும்போது அவனுக்கு அலங்காரம் கூடுது, அவனுக்கு அட்ராக்ஷன் கூடுது. அப்போ இந்த வரம் எதோடு தொடர்புடையது? இயேசுவோடு தொடர்புடையது அல்ல, அது ஆவியானவரோடு தொடர்புடையது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அந்த ஆவியினாலே சிலருக்கு இந்த வரமும் அந்த ஆவியினாலே அந்த வரம். அப்போ ஆவியானவரோட கனெக்ட் ஆக ஆக
தொடர்ந்து அவரோட நீங்கள் வந்து அந்த இன்டிமேசியில் இருக்க இருக்க உங்களை அவர் அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆவியானவரோட தொடர்பில் இருக்க இருக்க டெய்லி அழகாயிட்டே இருப்பீங்களாம். அதாவது you will become an attractive person day by day, more and more. ஆமென். கையை தட்டி ஆமென். அவர் அசைவாடினார் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹீப்ரூவில் என்ன இருக்குன்னா, அடைகாத்து கொண்டிருந்தார். ஆமாம், அது ஹீப்ரு மொழிபெயர்ப்பில் ஆவியானவர் அடைகாத்தார். எதை அடைகாப்பார் சொல்லுங்கள்? கோழி முட்டையை அடகாக்கும் போது குஞ்சு வெளியே வரும். இப்போ உங்களை ஆவியானவர் அடகாக்கும் போது உங்களுக்குள்ளேருந்து வரங்கள் வெளியே வரும், ஆசீர்வாதம் வெளியே வரும், கனிகள் வெளியே வரும். ஆமென், ஆமென். அப்போ சப்ளையை கொடுத்துருந்தீங்கன்னா தான் பல்பை மாட்டி லைட்டை போட்டோன்னா டக்குன்னு என்ன செய்யும்? எரியும். சப்ளை இல்லாமல் நீங்கள் வேறு வேறு பல்பை மாட்டினா என்ன செய்யாது? எரியாது. பாருங்கள், இயேசு கொடுத்த வந்து ஒவ்வொரு செய்தியும் விலையேறப்பெற்ற விஷயங்கள். அதாவது ஒவ்வொரு வேல்யூவான பல்பு மாதிரி அது. ஒவ்வொன்று மாட்ட மாட்ட எரியுது சீசர்கள்ட்ட. ஆனால் யூதாஸ்னை மட்டும் சப்ளை இல்லை. என்ன இல்லை? சப்ளை இல்லாதனால அப்ளை இல்லை. அப்ளை பண்ண இந்த பாருங்க, இந்த துணையாளர் அப்படின்ற வார்த்தை வந்து எந்த வார்த்தை வருதுன்னா, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்றார்ல ஏவாள படைக்கும். அந்த துணை, அந்த வார்த்தை தான் இங்கே துணைன்னு வருது சார். அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு துணையாளர். கையை தட்டுங்க. ஆமென். இந்த மேட்ரு எங்கே வச்சேன்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்லி, இந்த வசனம் எங்கே இருக்குன்னு ஆவியானவர் சொல்ல, இது ஏசாயாவை பற்றி இது டக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்பாரு. அவர் மென்மையானவர். உங்களுக்காகவே 24 மணி நேரமும் இந்த உலகத்தில் உங்கள் கூட இருப்பதற்காக நம்புக்குரியவர்களே, ஒரு கல் நல்லா சூடாக இருக்கும் போது டக்குன்னு முட்டையை உடைச்சோம் என்ன ஆயிடுது? ஆஃப் பாயில் ஆயிடுது. ஆனால் சூடாகாத கல்லில் நீங்கள் எத்தனை முட்டையை உடச்சி ஊற்றினாலும் அது முட்டையாக தான் இருக்கும். இதுதான் ஆவியில் இருக்கிறவன் கேட்குற செய்தி. ஒரு வெளிப்பாடை டப்புன்னு உடச்சி ஊற்றினா கபக்குனது என்ன ஆயிடுது? மேனிஃபெஸ்ட் ஆகிடுது. அதனால் இங்கே உட்காரும்போது உலக அறிவு, உலக சிந்தை, உலக கவலையோடு நீங்கள் இருக்கக்கூடாது. இயேசு சொன்னார், நீங்கள் இருதயம் உலக கவலைகளினாலே பாரம் அடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இது ஒரு எச்சரிக்கையின் செய்தி. கவலைப்படாத என்பது கன்சோலிங் செய்தி அல்ல, அது வார்னிங் மெசேஜ். கவலைப்படாதிருங்கள் என்பது எச்சரிக்கை செய்தி. உங்கள் இருதயம் லௌகிக கவலைகளினால் பாரம் அடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் நீங்கள் கவலையில் இருக்கும்போது அது தேவனுடைய வார்த்தையை நெருக்கி போடும். ஆவியானவரோடு இணைந்திருங்கள். ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 2:4. ஆமென். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், வரங்கள் வரும்போது பரிசுத்த ஆவியின் வருகிறார். அலங்காரம் சொன்னேன் பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அது தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிறார்ல, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததும். கைப்பற்றி தேவன் சொல்லுங்க, தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வாசி. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் முக்கியமான வார்த்தை. கை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. ஆமென், ஆமென். திரும்ப சொல்லுங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. வேதம் ரட்சிப்பு என்று சொல்லவில்லை. சார் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க என்பது அல்ல ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. ஹல்லேலூயா. எப்படி ரட்சிப்பு? எல்லாம் என்ன பாருங்க, கையை காட்டணும். நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பு. இவ்வளவு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. இங்க பாருங்க, இவ்வளவு அப்படின்ற வார்த்தை வந்து அளவில்லாதது. இது எங்க வருதுன்னா, இவ்வளவாய்
அன்பு கூர்ந்தார். அப்ப காட்ஸ் லவ்வுக்கு வந்து பவுண்டரியே கிடையாது. எவ்வளவாய், இவ்வளவாய், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எல்லாம் சொல்லுங்க. இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தபடியினால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை அவர் எங்களுக்கு கொடுத்தார். அல்லே அல்லே லூயா. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ரட்சிப்புன்ற வார்த்தை வந்து நீங்க நினைப்பது போல சாதாரணமான வார்த்தை அல்ல. ரட்சிப்பு என்பது என்ன தெரியுமா? அதாவது உலகம் என்பது சிற்றின்பம், ஆன்மீகம் என்பது கையத்தட்டு. அல்லே அல்லே லூயா. காடு காடு நல்லா நல்லா ப்ளே பண்ணு. அல்லே அல்லே லூயா. பக் பக் நல்லா நல்லா. அப்படியே அப்படியே வா, அப்படியே வா. அக்கினியின் சூடையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினரே. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கையை தட்டி கையை தட்டி அல்லே 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 ரம் பம் 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 ரம் பம் ரங் 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 வந்த கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் நான் தண்ணீரில் மூழ்காமல். ரட்சிப்பு என்பது இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான், அந்த ரட்சிப்புக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தரான். என்னன்னா, இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. எப்படி சார் இவ்வளோ பெரிய? இப்போ நீ ஒரு 100 கோடி ரூபாயை வந்து ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டான். சரி மன்னிப்போண்டா அவனை அப்படின்னு சொன்ன உடனே 100 சொல்லு. என்ன சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அப்படின்றாங்கல்ல. அப்படி தான் எபிரேய ஆக்கியோன் சொன்னான், இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. கையை தட்டு நல்லா தட்டு. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை எனக்கு அவர் தந்தார். கை தட்டுங்க. அப்ப 100 கோடி இவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு எதை சொல்றீங்க சொல்லுங்க? 100 கோடியில என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சனால இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றீங்க. சொல்லுங்க. அது பெட்டி நிறையா இருக்கனால இவ்வளோ பெருசுன்றீங்களா? அப்போ நான் செங்கலை கூட வச்சு தரேன். இவ்வளோ பெருசு அப்படின்னு என்ன? சரி 10 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் வந்து ஒரே செக்கில் போட்டு தரேன். அப்போ இவ்வளோ சிறிய அமௌண்ட்டுன்றீங்களா? இட் இஸ் நாட் குவான்டிட்டி, இட்ஸ் நாட் மேட்டர் ஆஃப் குவான்டிட்டி. 100 கோடி ஒரு பேப்பரில் செக்காக எழுதி கொடுத்தாலும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றீங்களே. ஏன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்கிறீங்க? அந்த 100 கோடிக்கு 100 கோடியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த 100 கோடிக்கு என்னெல்லாம் வாங்கலாம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய பங்களா வாங்கலாம் 10 கோடி ரூபாய்க்கு. ஒரு 4 கார் வாங்கலாம். ஜாகுவார் ஒன்று, ஆமாம் பென்ஸு, வந்து BMW உள்ள இறக்கு, அது வாங்கலாம். அடுத்து என்ன செய்யலாம்? நிலம் வாங்கலாம், பிஸ்னஸ் தொடங்கலாம். இவ்வளவெல்லாம் வாங்கலான்னு அந்த 100 கோடிக்குள்ளே இவ்வளோ மேட்டர் இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சனால இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா அப்படின்றாரு. அப்போ எபிரேய ஆக்கியோன் சொல்கிறான், இந்த ரட்சிப்புக்குள்ள இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு எல்லாம் பார்த்தனால சொல்கிறான், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை உனக்கு அவர் கொடுத்தார் ஐயா. ஸோ இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை ஒரு பெரிய ஒரு கட்டுக்கடங்காத வார்த்தை, கட்டுக்கடங்காத வார்த்தை. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை எந்த விதமான இந்த உலகத்தின் உதவியே இல்லாமல் கூட அது பெருகி கொண்டே இருக்கும். அந்த ரட்சிப்பை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டினா, நீ மற்றவர்களுக்காக ஏங்கி நிற்காமல் உனக்குள்ள இருக்க அந்த ரட்சிப்பு உன்னை பெரிய ஆள் ஆக்கிக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு முடியும். அவ்வளோ
அதனாலதான் அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு ஆட்சி காலத்துல கூட இந்த ரட்சிப்பை பத்தி என்ன செஞ்சாங்களாம், அப்படியே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். எதிர்காலத்தில் ஒரு வார்த்தை வரப்போகுது, ரட்சிப்புன்ற ஒரு வார்த்தை. தேவன் தன் சொந்த குமாரனே அனுப்ப போறாரு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு எதையெல்லாம் நீ செய்யணும்னு சொன்னாரோ அதையெல்லாம் செய்யும்படிக்கு அவரே வந்தார். நான் கிருபைக்குள் வந்தபோது தேவனை காட்டிய முதல் தரிசனம், ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, சீக்கிரம் ஷூவை மாட்டு, கிளம்பு, லேட் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் சீக்கிரம்ன்றாரு. மணி என்னாச்சு, 8:30 மணி ஆச்சு. அவன் லேட் ஆகுது, நல்லா தெரியுது. ஆனால் அவனால் அந்த ஷூக்குள்ள காலை விட முடியல, இழுத்துக்கிட்டே இருக்கிறான். சீக்கிரம்டா கிளம்புடா கிளம்புறான்றார் அவங்க அப்பா. அவன் இழுத்துக்கிட்டே இருக்கான். ஏன் கால் உள்ள போகல? ஷூ முந்தின நாள் வந்து லேஸ் கட்டினதை அவுக்காமலே கழட்டிட்டான். இப்போ அந்த லேஸ் அவனை கழட்டி லூஸ் பண்ணாதான் கால் உள்ள போகும். இவன் வந்து ஆனால் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவர் மாட்டுன்னு சொன்னவர் அவனால் மாட்ட முடியலன்னு இப்போ அப்பாவே உட்கார்றாரு. உட்காந்து அவன் லேஸை லூஸ் பண்ணி விட்டு ஷூவை லூஸ் பண்ணி காலை உள்ள விட்டு அப்படியே கட்டுறாரு. இந்த விஷயம் எனக்கு காட்டுறாரு. என்ன ஆண்டவர் என்றேன், நியாயப்பிரமாணம் உன்னில் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு சிலுவையில இறங்கி என் பாவங்களை கழுவினார். அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே அல்லம் தம் தரம் தம் தம் தரம் தம் 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 தரம் தம் தம் தரம் தம் தம் தரம் தம் தம் தரம் தம். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது, அவரே செஞ்சாராம். எதெல்லாம் நீ செய் நீ செய் நீ செய்ன்னு சொன்னாரோ அதெல்லாம் பாருங்க. ஒரு பையன் வந்து என் எக்ஸிபிஷன் கூட்டு போன்னு அம்மாட்ட அழுகிறான். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நான் உன்னை கூட்டு போனேன், என் கையை அம்மா கையை நீ என்னவே சொல்லக்கூடாது, விட்டுறவே கூடாது, அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே தான் வரணும், புரியுதா? இடையில அதை பார்த்து இதை பார்த்து என் கையை விட்டுட்டு போகக்கூடாது. சரியம்மா சரியம்மான்றான். ஏன்னா இப்போ அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன சொல்லுங்க, எக்ஸிபிஷனுக்கு இவர் கூட்டிட்டு போகணும், அவ்வளோதான். அதுக்காண்டி இவன் கமிட் பண்ணுறான். வந்து களவு செய்யாது இருப்பான், இருந்துருவோம்யா, வந்து முகபாவம் செய்யாது இருந்துருவோம்யா அப்படின்றான். அவனை ஒரே நோக்கம் என்னன்னா ஆசீர்வாதத்தை. கடைசியில் இவனை எக்ஸிபிஷன் கூட்டு போனா அவன் வந்து முதல் நுழைஞ்சவன அப்பளத்தை பார்த்த உடனே என்ன ஆயிட்டான், அப்பளம் ஆயிட்டான். அப்பளம் நொறுங்குற மாதிரி இவன் பண்ணின கவனன்ட்டு என்ன செஞ்சிருச்சு, நொறுங்கிருச்சு. இவன் எடுத்த தீர்மானம் என்ன செஞ்சிருச்சு, நொறுங்கிருச்சு. இவனை இப்படியே அவங்க அம்மா விட்டுட்டு போயிருந்தா அப்பள கடையில் வேலை பார்க்க வேண்டியதான். ஆனால் கையை பிடிச்சிக்க அப்படின்னு பையன்கிட்ட சொன்ன அம்மா எதை அவன் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை அம்மா செய்கிறாங்க, கையை. அதுக்கப்புறம் ஃபுல் எக்ஸிபிஷன் முடிகிற வரைக்கும் இவன் தான் கையை பிடிக்கணும். ஆனால் இவன் வந்து டைவர்ட் ஆகுறான். அம்மா கையை பிடிச்சாங்க. எதை இவன் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை அம்மா செஞ்சாங்க. எதை அவர் நீ செய்யணும்னு சொன்னாரோ அது அவரே இறங்கி வந்து 33 வருஷ வாழ்க்கையிலே செய்து முடித்து சிலுவையிலே உனக்காய் அந்த ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே, நேரத்தில் போகாமல் கிருபை தாங்கினதே. அப்ப இதுதான் ரட்சிப்பு. மனுஷன் செய்யறத தேவன் வந்து செஞ்சார். இப்ப இன்னைக்கு இந்த ரட்சிப்பை பத்தி நம்ம கருத்தா என்ன செய்ய போறோம், நம்ம வந்து ஆராய்ச்சி செய்வோம், வாசிப்போம். இந்த ரட்சிப்பை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். உங்கள் விசுவாசத்தில் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அடுத்து உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து எல்லாம் சொல்லுங்க. இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். கையை தட்டு. தீர்க்க தரிசன ஆவி என்ன செய்யணும்னா அந்த ரட்சிப்பையே என்ன செய்யுமா, ஆராய்ச்சி. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா, இயேசு சிலுவையில் அறையப்படுவது, அதான் தீர்க்க தரிசனம். இது எங்க தொடங்குச்சு, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தொடங்குச்சு. அவர் உன் தலையை நசுக்குவார். முதல் தீர்க்க தரிசனமே சிலுவை தான். அதுக்கப்புறம் ஏசாயா, எரேமியா, மோசே அம்புட்டு பேரும் தீர்க்கதரிசி. ஏன் தெரியுமா சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க சொல்லுங்க. ஆனா அவங்க ஏன் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் சொல்லுங்க. அவர்கள் அத்தனை பேரும் சிலுவையிலே இயேசு முடித்ததை பேசினார்கள், வரப்போகிறதை முன்பாக பேசினார்கள்.
அப்ப வர்றதை முன்னாடி சொல்றவன் பேர் தீர்க்கதரிசி நம்ம நினைக்கிறோம். அப்படி பார்த்தா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு தீர்க்கதரிசனம் அதுக்கப்புறம் நடக்கிறதான சொல்லணும். அவனும் முடிஞ்சதை சொல்றான். பழைய ஏற்பாட்டில் வரப்போறதை பேசுறான், புதிய ஏற்பாட்டில் வந்து போனதை பேசுறான். அப்ப தீர்க்கதரிசினா யாருன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் செய்கிறவனே தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உடையவனாய் இருக்கிறார். கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசன ஆவியை கர்த்தர் ஊற்றுவார்னு சொன்ன உடனே பிள்ளைகளை ஃபுல்லாக வந்து நீ எப்படி வந்து பிரிங்கப் பண்ணக்கூடாது, எப்படி அவனை வந்து வளர்க்கக்கூடாது. வாயத்தரு கண்ணை மூடு, ஏதாச்சும் தரிசனம் தெரியுதா, ஏதாச்சும் தெரியுதா, மாடு முட்டுதா, கதவு திறக்குதா பாரு. அந்த தீர்க்க தரிசன ஆவியை அவர் சொல்லலை. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கொடுத்த ரட்சிப்பினாலே என்னெல்லாம் ஆசீர்வாதம் இந்த பூமியில இருக்குன்னு பேசக்கூடிய நிறைய பிரசங்கிகளை லட்சக்கணக்கில் எழுப்ப போறாரு. அதற்கு பெயர் தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கடைசி நாட்களில் நான் ஊற்றப் போகிறேன். எது தீர்க்க தரிசனத்தின் ஆவி? வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அப்ப இவங்க எல்லாருமே அந்த ரட்சிப்பு கிருபையின் வார்த்தை வருதா பாருங்க. 10ஆம் வசனத்துல உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ச்சி செய்தார்கள். அப்ப கிருபை எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு, இது ரெண்டும் ஃபேமிலி வேர்டு, இது ரெண்டும் குடும்ப வார்த்தை. அப்ப கிருபைக்குள்ள இருக்கிறவன் நிறைய எதை பேசணும் சொல்லுங்க சார்? ரட்சிப்பை பேசணும், ரட்சிப்பை பேசணும். கிருபைக்குள் இருக்கிறவர்கள் ரட்சிப்பை கருத்தாய் ஆராய்ச்சி, கருத்தாய் நான் சொல்லிட்டேன், அடுத்து ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ஆனா அதை அனுபவிக்க போறது இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியான கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையை முன்னறிவித்த போது. வாசிங்க அடுத்த வசனம். இன்ன காலத்தை குறித்தார் என்பதை, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடு. ரட்சிப்புனா என்ன சொல்லுங்க? என்ன பாருங்க, ரட்சிப்புனா என்ன? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடு, அடுத்து அதற்கு பின்வரும் மகிமை. எல்லாம் சொல்லுங்க, பாடு அவருக்கு, மகிமை எனக்கு. திரும்ப சொல்லுங்க, அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். ஆனால் சில பிரசங்க எப்படி பண்றாங்க, பாடு உனக்கு மகிமை இல்லை, பாடு அவருக்கு மகிமை. அப்ப தலைவருக்கு உண்டாகும் பாடுகளும் பிள்ளைகளுக்கு உண்டாகும் மகிமை, இதுதான் ப்ராசஸ். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடும் நமக்குண்டாகும் மகிமை. ஆமென், ஆமென். அப்ப ரட்சிப்பை நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு என்னெல்லாம் மகிமை இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவர் என்னெல்லாம் பாடுபட்டார்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ரட்சிப்பை பற்றி எபிரேய ஆக்கியோன் முதல் 2 அதிகாரத்தில் 3 முறை சொல்லுகிறான். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றார், அந்த ரட்சிப்பின் அதிபதியை தம்முடைய பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. அந்த ரட்சிப்பின் அதிபதி, ஒரு தடவை ஒரு கை தட்டுங்களேன். அந்த தளபதி, ரட்சிப்பின் அதிபதி, எங்கள் தளபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தி நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்த்தாராம். எவ்வளவு பெரிய தேவன்! ஒரே ஒரு தடவை நீங்க கை தட்டி அவருக்கு ஆமென். முடிஞ்சவங்க எந்திரிச்சு ஒரு கிளாப் பண்ணி ஆமென். அந்த ரட்சிப்பின் அதிபதிக்காய் அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே Thank you, God bless you. Thank you for honoring the name of Jesus. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம். அப்ப இந்த ரட்சிப்பை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்கிறானோ அவன் அந்த ரட்சிப்பை என்ன செய்யறான்? சுதந்திரிக்கிறான். அவனுக்குத்தான் பணிவிடை செய்வதற்கு தூதர்கள் ரெடியா இருக்கிறாங்களாம். ரட்சிப்பு அவர் கொடுத்துட்டாரு, நீங்க அதை என்ன செய்யுங்க? இன்ஹெரிட் பண்ணுங்க, சுதந்திரிச்சுக்காங்க. அப்ப உங்களுக்காக பணிவிடை தூதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? காத்திருக்கிறார்கள். சோ இதுதான் ரட்சிப்பை பத்தி.